ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி நியூ பிரமோ கோபி வந்து இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டோமா, ஏன்னா ராதிகா இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாது, எனக்கு மனசு வந்து கேட்கல, அதனால நான் போறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ சொல்றது கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேளுடா கோபி, அவ போனாட்டத்துக்காக நீ ஏன் போகணும்னு சொல்லிட்டு இருக்க, நீ போகாது இங்கே இரு அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா கோபி கேட்கறதுல, ஏன்னா எனக்கு ராதிகா தான் முக்கியமா, இனிமேலும் என்னால ராதிகா விட்டுட்டு இருக்க முடியாது, அவ ரொம்ப ரொம்ப நல்லவமா, இப்போ அவ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் என்னால முடியாது, நான் போறேன்ற மாதிரி எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, எதுக்காக இந்த அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்க சொல்லுன்னுவாங்க. அப்போ உனக்கு அம்மா முக்கியம் இல்லையே, எனக்கு நீ முக்கியம் தான்மா, ஆனா அதுக்காக ராதிகா எனக்கு ஒரு விதத்துல முக்கியம், நான் அவளை உண்மையா சொல்லி எல்லாமே சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன், ஆனா அவ ஏற்கனவே வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கா, ஆனா இப்ப நானும் அவளுக்கு ஆதரவா இல்லைன்னா அது அவளுக்கு எவ்வளவு பெரிய சங்கடமா இருக்குமா, அதுக்காக தான் சொல்றேம்மா, அவ கஷ்டப்படக்கூடாது, அவ நல்லா இருக்கணும்னா நான் கண்டிப்பா போய் தான் ஆகணுமா, தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா அப்பயுமே வந்து கோபி வந்து இருக்க வைக்கணும்னு ஈஸ்வரி எவ்வளவோ பிளான் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காது கோபி, எனக்கு ராதிகா தான் முக்கியம், நான் ராதிகா கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வீட்டை விட்டு போறாங்க. ஈஸ்வரியால அதை தாங்கிக்க முடியல. ஈஸ்வரி கோபி கோபின்னு எவ்வளவு சொன்னாலையும் அப்பப்ப நான் உங்களை பார்க்க வரமா, நான் ராதிகா கூட போறேன்ட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க கோபியோ. ஈஸ்வரி அதனால கவலையோடு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.